பண்பாட்டு கேந்திரம் தென் தமிழ்நாடு அமைப்பாளர் மானனீய ஸ்ரீ பரமசிவன்ஜி அவர்களின் வழிகாட்டுதல் படி கல்லூரி மாணவிகளுக்கான நிகழ்ச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தில் சீரும் சிறப்புடன் இன்று நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகளுக்கான கேள்வி பதில், விளையாட்டுப் போட்டி, கோலப் போட்டி, நடனப் போட்டி அனைத்தும் நடைபெற்றன. தமிழக பண்பாடு மற்றும் கலாச்சாரம், பாரதத்தின் பெருமைகள், நல்லொழுக்கத்தில் மகளிர்களின் பங்கு, வருங்கால சந்ததியினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், தமிழகமும் கலாச்சாரமும், தேசபக்தி, பண்பாடு, தெய்வபக்தி, கட்டுப்பாடு போன்ற தலைப்புகளிலே மாணவிகள் பேசினார்கள். இதற்கு தலைமை விருந்தினர்களாக சுவாமி நித்ய தீபானந்தா தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம், SP செந்தில்குமார், பாலகோபாலன் ஜுவல்லரி, டாக்டர் V பிரவீன்குமார், MS விஜயா ஹாஸ்பிட்டல், டாக்டர் VN ராகவி அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்றும் சிறப்பு உரையாற்றிய டாக்டர் A மணிவண்ணன் டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சிறப்புரையாற்றிய டாக்டர் A பரணிராணி HOD தமிழ்துறை SVN கல்லூரி மற்றும் செல்வி திவ்யதர்சினி வழக்கறிஞர் ஹைகோர்ட். சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள், பரிசு பொருள் வழங்கிய M கார்த்திக் பாண்டியன், ப்ரொப்ரைட்டர் VIP ஃபயர்வுட்ஸ், இணை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயலாற்றிய மாநில அறிக்கை ஒருங்கிணைப்பாளர் ராதாலட்சுமி மற்றும் அறிக்கை குழுவில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் விஜயராணி அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற ஆசிரியர் செல்வராஜ் அவர்களும் மற்றும் பூர்ண கேந்திர பொறுப்பாளராக இருந்து செயலாற்றி கொண்டு இருக்கும் பாலகுருநாதன் அவர்களுக்கும், சங்கிலிராம் அவர்களுக்கும், என்னுடன் தோள் கொடுத்து உறுதுணையாக இருந்த இணை பொறுப்பாளர்கள் டாக்டர் முரளி பாஸ்கர் மற்றும் ஜெயந்திபுரம் பிரபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புடன் நடைபெறுவதற்காக முழு மூச்சாக இதற்கு ஒரு உருவம் தந்து ஒத்துழைப்பு கொடுத்த மாநில பூர்ண கேந்திர பொறுப்பாளர் சைனா சரவணன்குமார் அவர்களுக்கும் மற்றும் மதுரை விபாக் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எனது உடன்பிறவா சகோதரர் தங்கரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் சீரும் சிறப்புடன் பணியாற்றிய அனைத்து கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால சந்ததிகளுக்கு பாரத பண்பாட்டையும் நல்வொழுக்கத்தையும் தனி திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் ஒன்றிணைவோம். இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் நோக்கமே நம் 1000 இடங்களில் கல்லூரி மாணவிகளை கொண்டு சிறப்பான முறையில் பாடங்கள் நடத்தி நல்ல பண்பாட்டை மாணவர்களுக்கு நடத்த வேண்டும் என்பதை இதன் நோக்கம். அது கண்டிப்பாக நிறைவேறும். மதுரை மகாநகர் பாரத பண்பாட்டு கேந்திரத்தின் ஒருங்கிணைப்பாளர் C பழனிவேல், ex Navy. வணக்கம்.